என் உயிரிலும் மேலான ஜோதிட ஆன்மீக பெருமக்கள் அனைவருக்கும் ராமநாதபுரத்திலிருந்து டாக்டர் ஆர் தனசேகரனின் அன்பான வணக்கங்கள். உலகெங்கும் இருந்து இந்த முகவை டிவியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய என் இனிய தமிழ் நெஞ்சங்களே, உங்கள் அனைவருடைய இல்லங்களிலும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் பெருகட்டும், அன்பும் ஆனந்தமும் நிலைத்திருக்கட்டும். இந்த அற்புதமான தருணத்தில் உங்களோடு பயணிப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம எல்லாருக்குமே அண்ணன் தம்பி, அக்கா தங்கை அப்படிங்கிற ஒரு உறவு உண்டு. இது நிறைய இன்னைக்கு ஜாதகம் பார்க்க வரக்கூடியவங்கள்ட்ட இருந்து வரக்கூடிய கேள்விகள். அக்காவாக இருக்கக்கூடியவங்க, என்னுடைய தம்பி ரொம்ப நாளாக பேசலை, பேசுவானா, திரும்ப என்னோட தம்பியோட போய் சேர்ந்துருவோமா, அண்ணன் தம்பி உறவுகளில் பகை வராதே, என்னை புரிஞ்சுக்குவானா, இது இந்த உறவுகள் அப்படிங்கிறதுல எவ்வளவு பெரிய விஷயங்கள் அங்கே இருக்கு பாருங்க. இது நம்ம ஜாதகத்தில் சொல்லுவாங்க, ஒரே நேரத்தில் 2 குழந்தைகள் பிறக்கிறாங்க, ரெட்டை குழந்தையா. இந்த 2 குழந்தையும் வளர்ந்து பெரிய ஆளாக வர்றாங்க. ஒரே ராசி, ஒரே நட்சத்திரம், ஒரே லக்கணம். ஒருத்தர் பைனான்ஸ் பண்ணி பெரிய லெவலில் பணத்தை முதலீடை ஈட்டுறார். ஒருத்தர் மிக கடுமையாக பாதிக்கப்பட்டு பெரிய லெவலில் பணத்தை ஈர்க்க முடியாமல் வண்டிகளுடைய போல்ட்டை கழட்டி பஞ்சர் பார்க்குறாரு. அந்த கடுமையான வேலையை பார்க்குறாரு. அப்பாவுக்கு ஒரே ஒரு பிரச்சனை தான், 2 குழந்தையும் பெற்று வளர்த்து ஆளாக்கணும், அப்பா அம்மாவுடைய கடமை. ஒரு பையன் படித்தான், ஒரு பெரிய லெவலுக்கு போயிட்டான், பெரிய லெவலில் வேலை பார்க்குறான். ஒரு பையன் பெரிய லெவலில் படிக்க முடியலை, ஆனாலும் கூட கஷ்டப்படுறானே அப்படிங்கிற வருத்தம் இருந்தது. இதைத்தான் கிருஷ்ணமூர்த்தி ஐயா அப்படிங்கிற முதலியார் அப்படிங்கிற ஒரு ஐயா ஒரு ஜாதகத்தை கனெக்ட் பண்ணார். எப்படி ஒரே நேரத்தில் பிறந்தவங்க ஏன் ஒருத்தன் நல்லா இருக்கான், ஒருத்தன் கஷ்டப்படுறான், ஒரே நட்சத்திரம். இந்த உபய நட்சத்திரம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வந்தாங்க. அது நிமிஷத்துக்கு நிமிஷம் அந்த உபய நட்சத்திரம் மாறுது இல்லையா. அப்போ ஒருத்தருக்கு சுக்கிரனாகவும் உபய நட்சத்திர அதிபதி, ஒருத்தருக்கு சனியாகவும் வந்தது. அதனால இவருக்கு பைனான்ஸை கொடுத்தது, இவருக்கு இரும்பு சம்மந்தப்பட்ட தொழில் கொடுத்தது அப்படிங்கிற ஒரு முறைக்கு கொண்டு வந்தாங்க. இப்போது ஒரு சகோதரன் ஒருவர் கஷ்டப்படுறார், ஒரு டாப் லெவலுக்கு போயிட்டார் அப்படின்னாலும் அது நம்மோடு உடன் பிறந்தவர் அப்படிங்கிற எண்ணம் நிறைய இடங்களில் வர்றதில்லை. தன்னை உயர்வாகவும் தன்னோடு பிறந்தவர்களை தாழ்வாகவும் ரொம்ப ஒரு சீப்பாகவும் பேசக்கூடிய எண்ணங்கள் இருக்குது. அப்படிங்கிறது மக்கள் வட்டாரத்தில் நிறைய பேர்கிட்ட இருந்து வரக்கூடிய வார்த்தைகளும் கேள்விகளும். அவங்க கேட்குற கேள்வி, நிறைய பெண்கள் ஜாதகம் பார்க்கும்போது அவங்க சொல்லக்கூடிய வார்த்தைகள் அப்படியே கண் கலங்கிருந்து அழுகிறாங்க. ஏமா அழுகாதீங்கன்னு சொன்னாலும் அவங்களுடைய மனசு அந்த அளவுக்கு ஒரு பெரிய பாதிப்பை நோக்கி போகுது. நான் தான் மூத்த அக்கா, என் தம்பியை நான் தான் வளர்த்தேன், ஆளாக்கி பெரிய லெவலுக்கு கொண்டு வந்தேன். இன்றைக்கி அவன் பெரிய லெவலில் இருக்கான், எனக்கு சந்தோஷம், மகிழ்ச்சி. ஆனால் என்னை பார்த்துட்டு பார்க்காத மாதிரி போகிறான், என்னை இகழ்ச்சியா, தாழ்வா ஏதாவது சொன்னால் அவங்களாம் என்ன தகுதி இருக்குன்னு சொல்கிறான். ஒரு கூட உடன் பிறந்த அக்காவை, தங்கச்சியை இகழ்ந்து பேசுவதா, தரைக்குறைவாக நினைப்பதா, அது எவ்வளவு ஒரு வேதனையான விஷயம். அது நம்ம எல்லா இடங்களையும் இருக்கு, பரவல. அதை வன்மையாக கண்டிப்பதா, மிகவும் வருத்தப்படுவதானே எனக்கு தெரியல. நிறைய இடங்களில் தயவு செய்து யாராக இருந்தாலும் நீங்கள் ஒரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஜாதகத்தில்